உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய அந்த கூடத்திற்கு முன் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சுமார் 30க்கும், அதாவது தாவேகா தலைவர் பிரச்சாரத்தில் உயிரிழந்த சுமார் 30க்கும் மேற்பட்டோருடைய உடல்கள் இந்த உடற்கூறு ஆய்வு கூடத்தில் தான் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு அதர் உறவினர்களும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்த அந்த வேதனையில் கழுதெழுந்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை நாம் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். என் பையன் இங்க மீட்டைக்கு வந்தியா? என் பையன் மீட்டைக்கு வந்தியா? சார், எங்களுக்கு தெரியாது, வேலைக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னேன். வந்திருக்கிறியா? இது மாதிரி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிற அப்படின்னாங்க. நாங்க வந்தோம், காட்ட மாட்டேங்கிறாங்க சார். குஜிலியம்பாறைக்கு சார், குஜிலியம்பாறைக்கு பக்கத்துல வடக்கு தள்ளிப்பட்டி இந்த டெக்ஸிக்கு அட்டை கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க சார். பிறந்தவங்க சார், என் தம்பிங்க சார். என் வீட்டுக்காரர் சார் சங்கர் கணேசன் சார், பிரஸ்ல இருக்கிறாரு சார், பிரிண்டிங்ல இருக்கிறாரு சார். வேலைக்கு வந்துட்டு இருக்காரு. நான் விஜய் சார் வர்றாரு பார்க்க போறேன்னு மீட்டிங் போனேன். 5 மணிக்கு போன் பேசினாரு சார். அதுக்கப்புறம் போன் பண்ண போனே எடுக்கல சார். செல்லு தொலைஞ்சு ஒரு பையன் எடுத்து பேசினியா, செல்லு என்கிட்ட தான் இருக்கு, உங்க வீட்டுக்காரர் எங்கிட்ட வந்து வாங்கிக்கன்னு சொன்னாங்க சார். கொஞ்ச நேரம் கிரமிச்சு போன் பண்ணாச்சு, ஏச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்க சார். இங்க வந்து பார்த்தா என் உயிரே இல்ல சார். வேலைக்கு வந்துட்டு மீட்டிங்க்கு போய் கரூர்ல தான் சார் வேலைக்கு வராரு. சாயந்தரமா நாங்க போறேன், வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வேலைக்கு வரேன்னு சொல்லி போட்டு நாங்க சொன்னோம் சார், மீட்டிங்க்கு போகாத, கூட்டமா இருக்கும், போகாதன்னு சொன்னேங்க சார். எங்கள்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு சார். இங்க மீட்டிங்க்கு வந்துட்டாரு சார். நான் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தேங்க சார். காலையில சாப்பாட்டை கூட வச்சுட்டு இவங்க திட்டு வாங்கணும், மீட்டிங்க்கு போக வேண்டாம்னு சொல்ல வந்துட்டாரு சார். தங்கச்சி வீட்டுக்காரங்க சார், வேலைக்கு வந்துட்டு இப்படி கூட்டத்துக்கு வரேன்னு வந்துட்டான். லோக்கல் தான் காந்தி கிராமம். அதாவது விஜய் வந்து இது வந்து இப்போ பிரசாதமாக பிரச்சனை இல்லை, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணது ரொம்ப தவறான தப்பு. இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அவர் வந்து இதெல்லாம் மக்கள் வந்து எல்லாம் தேர்ந்தெடுத்து எல்லாம் சேர்ந்து பொதுமக்கள் எல்லாம் பாதிப்பட்டு இருக்காங்க. எல்லாம் சின்னஞ்சிரிச்சு எல்லாம் விதிப்பட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் தான் நம்ம அரசியல் நம்ம கேட்டு கொடுக்கும். என்னோட முடிவு தான். ஹலோ, நீங்க யாரு, எந்த ஊர்ல வந்திருக்கீங்க, யார் இடத்துல போயிட்டு? மச்சினை சார், மச்சினை சார். அங்க வந்து நம்ம ஊர்ல வந்து ஏடிஎம்கே மட்டும் இருந்தா நம்ம ஊருக்குள்ள இந்த இந்த விஜய் கட்சியில யாருமே கிடையாது. அதனால இந்த பையன் தெரியாம வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு, ஆனா கொடியெல்லாம் மேல கட்டிருப்பா, அப்படியே அது வேணான்னு நான் சொன்னேன். அந்த இதுல ஆர்வத்துல வந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இதே போல் பாதிக்கப்பட்டவர்களுடைய நீங்க யாரு? ஹலோ சார், நான் பொதுமக்கள் பப்ளிக் பேசுறேன் சார். அதாவது வந்து இந்த அரசியலை பொறுத்த அளவுக்கு வந்து இப்ப தேர்தல் போறது அப்படின்ட்டு எத்தனையோ அரசியல்வாதிகள் வர்றாங்க போறாங்க, எத்தனையோ அமைச்சர்கள் வர்றாங்க. ஆனா சரியான மற்ற அமைச்சர்கள் எல்லாமே வர்றப்ப வந்து ஒரு சரியான முறையில வந்து பாதுகாப்பான ஒரு முறையில நடக்குது. ஆனா இந்த விஜய் வர்றப்ப வந்து எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு மெத்தன போக்கா இது போயுது. அப்ப வந்து இதுக்கு என்ன காரணம்? காவல்துறை வந்து அது சரியான முறையில இல்ல. இப்ப இந்த 50 பேர் இழப்புக்கு உயிருடைய 50 பேர் போயிட்டாங்க. இந்த 50 பேருடைய உயிருக்கு வந்து விஜய் வந்து அந்த உயிரை கொடுப்பாரா? சொல்லுங்க, அந்த 50 பேருடைய உயிரை வந்து விஜய் கொடுப்பாரா? ஒரு குழந்தைங்க இருக்கு, குழந்தை குட்டிகளை விட்டு செத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு மனைவி இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு தாய் தந்தை இழந்தவங்க எத்தனை பேர் போயிட்டாங்க? அந்த அத்தனை பேருடைய உயிரை வந்து விஜய் கொடுப்பாருங்களா? அப்ப சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு காவல்துறையை வந்து நான் முன்னாடி நிறுத்தி தானே வரணும். ஏன் வரணுமா போனாங்க? என்ன உயிரிழப்பு பாதுகாத்தான பாதுகாப்பு இல்ல. மெயின் அவங்களுக்கு இடம் கொடுத்தவங்க ஏன் இதுக்கு இடம் கொடுக்கல? ஏன் சார் இதுக்கு இடம் கொடுக்கல? அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் ஒரு நிபந்தனைகள் போடுறாங்க? இவங்களுக்கு நிபந்தனைகள் போட்டுதான் அவங்க வர்றாங்களா? இப்ப மக்களுடைய உயிர் போனது காரணம் அவங்க தாங்க சார். இவரை நாங்க குறை சொல்ல மாட்டோம். என்ன நடந்தா டிவிக்கே தாங்க சார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல.
அவருதான் வருவாரு. கரண்ட் இல்ல, மெயினா அந்த பிரச்சனை தான். ஏன் கரண்ட கட் பண்றாங்க? எது கரண்ட கட் பண்ணணும்? இல்ல இடம் பெரிய இடமா கொடுக்கலாம். இவ்வளவு இடத்துல கொடுத்தா யாருமே அதை பார்க்க முடியல. அதுவும் இல்லாம நெருக்கடியில பஸ்ஸுக்கு பக்கத்துல மட்டும்தான் போலீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்ல. பாதுகாப்புங்கிறதே இல்ல. ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளவு உயிரிழப்புகள் காரணம் அந்த உரிய இடத்திலே பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத காரணமாக சொல்கிறார்கள். குறிப்பாக மின்தடை ஏற்பட்டும் இந்த உயிரிழப்பு காரணம் என்று சொல்கிறார்கள். அதே போல மிக குறுகிய இடத்திலே இந்த லட்சக்கணக்கான பேர் திரண்ட போதிலும் மிக குறுகிய இடத்திலே கொடுத்ததும் இந்த ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பலர் உயிரிழந்து காரணம் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் மின்தடையை ஒரு காரணமாக சொல்கிறார்கள். குறிப்பாக மிக அதிக மக்கள் கூடுவார்கள் என்று தெரிந்தும் சிறிய இடத்தில் கொடுத்ததனால்தான் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வெளியே உறவினர்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து கதறி அழக்கூடிய அந்த துயரமான காட்சிகளை பார்க்கிறோம். செய்வதறியாது தவித்து உறவினர்கள் தவித்து நிற்கிறார்கள். இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வந்த வாக்குல என் பையன் இங்க கூட்டத்துக்கு வந்து நசுக்கு போட்டுட்டான். சாமி சங்கர் கணேசு